ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து காயல்பட்டணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த நகரம் தோன்றி ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம். அதாவது இதுக்கு ப்ரூஃப் என்னென்னா, இங்கே கிடைக்கப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் அது மூலம் தெரியுது. அந்த காலத்தில் பாண்டியர் ஆட்சி நடக்கும்போது மதுரை அதன் தலைநகரமாக இருந்திருக்கு, காயல்பட்டணம் அதோட துறைமுகமாக இருந்திருக்கு. இதை பற்றி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்கில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நகரம் முற்காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி பாண்டியர் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற கமர்ஷியல் பிளேஸ், அதோட ஹார்பர் எல்லாமே இங்கே இருந்திருக்கு. காயல்பட்டணத்தில் நடந்த ஒரு குதிரை வணிகம் அந்த சிறப்பை பற்றி மார்க்கோ போலோ அவருடைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரை பற்றி என்னென்னா, இங்கே சினிமா தியேட்டர் கிடையாது, மதுபான கடைகள் கிடையாது, அதுபோக காவல் நிலையம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின்டு ஊருங்கிற பேர் அதுக்கு இருக்குது. அப்படி ஏதாவது அவசரம்னா 6 மணி ஏறி இல்லைன்னா திருச்செந்தூர் பக்கம் அங்கே உள்ள ஸ்டேஷன் தான் இதை வந்து கவனிச்சிக்கணும். வாங்க இப்போ நம்ம காயல்பட்டணம் பீச்சுக்கு வந்தாச்சுது. இதை பீச்சை பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு இங்கே எல்லோரும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாமல் யாரும் போகிறதில்லை. நீங்களும் பாருங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. காயல்பட்டணம் திருச்செந்தூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் பக்கம் வந்தீங்கன்னா காயல்பட்டணத்துக்கு ரொம்ப, அதாவது ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதனால் நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம். மற்றபடி திருநெல்வேலியிலேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவாவது இந்த ஊருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.